your holy name. ஒருவரும் சேரக்கூடாத ஊழியர் நீர் வாசமாயிருப்பவர் துதிக்கு பாத்திரம். எல்லோரும் கரையில் நீ உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். ஒருவரும் சேரக்கூடாத ஊழியர் ஒரு வாசம் செய்கிற தேவன். மனிதர்கள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் நம்முடைய தேவன். நன்றி இயேசு. சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரும் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே கடல் ஊற்றி அவர் பரிசுத்த, நீரே மகத்துவம் ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவம் நீரே. உமக்கு ஆரம்பமில்லை, நீரே. உமக்கு முடிவுமில்லை, நீரே. உமக்கு ஆரம்பமில்லை, நீரே. உமக்கு முடிவுமில்லை. உம்மை அறிந்தவரில்லை, உம்மை புரிந்தவரில்லை, உம்மை கண்டவரில்லை. உமக்கு உருவங்கள் இல்லை. உம்மை அறிந்தவரில்லை, உம்மை புரிந்தவரில்லை, உம்மை கண்டவரில்லை. உமக்கு உருவங்கள் இல்லை. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவம் உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவம் உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதர் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. எல்லாரும் ஆண்டவரே நீரே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த. உள்ளத்த நாள்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அவரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவம் உம்மை ஆராதிப்பேன். நீரே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவம் உம்மை ஆராதிப்பேன். நீரே, நீரே
உன்னதத்தில் வீற்றுகிற தேவன் சர்வ வல்லவர், வானம் எங்களுக்கு சிங்கம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலங்களில் நாம் தேவனுடைய வலது கரத்தினால் தேவன் செய்ய போகும் அதிசயமான காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வலது கரம் வல்லமை உள்ள கரமாயிருக்கு. ஆமென். இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த போகிறது. போன வருஷத்தை விட இன்னும் அதிகமாக கர்த்தர் வல்லமையுள்ள காரிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக அதிசயமான காரியங்களும் அற்புதங்களும் அடையாளம் கர்த்தர் செய்ய இருக்கிறார். அதுதான் அவருடைய திட்டம். ஏன்னா இது கடைசி நாட்கள், கடைசி காலங்கள். ஆகவே தேவன் நிச்சயமாகவே ஒரு அசைவை சபைகளுக்குள்ள, நமக்குள்ள, தேசத்துக்குள்ள கொண்டு வர நியமித்திருக்கிறார். ஒரு ஆளிலே சொல்லலாம். ஆமென். கர்த்தர் ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீதத்திற்கு எழுதின புஸ்தகம் 118 சங்கீதம் 15 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீரம் சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம், ராமன் சொல்லாம, அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். முதலாவது தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். பின்பு அந்த வாக்கு தத்தங்களை தமது வலது கருத்தினால் நமக்கு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே நிறைய வாக்கு தத்த வசனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? தேவனுடைய புஸ்தகமே ஃபுல்லா என்னது? ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ். ஆமென். வாக்கு தத்த வசனங்கள். ஆகவே அதை அவர் என்ன செய்தார்னா பராக்கிரமம் நிறைந்த வலது கருத்தினால் அந்த வார்த்தையை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம். 2 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 8 அதிகாரம் 15 வசனம். மறுநாளிலே ஒரு ஜமுக்காலத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்து போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 8:15. அவர் வாக்கினால் சொன்ன எல்லாவற்றையும் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறது. நம்ம கூட பாருங்க, நம்ம ஏதாவது காரியம் செய்யணும்னா நம்ம மூளைக்கு என்ன செய்யறோம்? பிரெயினுக்கு கட்டளை கொடுக்குறோம் இல்லையா? பிரெயின் ஃபுல்லாக என்ன இருக்குது? ஃபுல்லாக நர்வ்ஸ் தான். அதில் ஒரு நர்வ் டேமேஜ் ஆனாலும் நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒன்று கோணிக்கும். அது ரொம்ப டெலிகேட்டு. நம்ம தலை சொரியணும்னா கை போய் சொரியாது. பிரெயின் என்ன செய்யும்? கட்டளை கொடுக்கும். எல்லா காரியமுமே கைக்கு கட்டளை கொடுக்கறதெல்லாம் பிரெயின் தான். உடனே அந்த காரியத்தை அதை செய்து முடிக்கும். அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ததற்கு தம்முடைய கரத்திற்கு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கரம் அந்த வாக்குத்தத்த வசனத்தை செய்து முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? 1986 ஆண்டுல வேர்ல்ட் கப் ஃபுட்பால் நடந்துச்சு. அப்போ அர்ஜென்டினா இங்கிலாந்து ஃபைனல்ஸ் விளையாடி கொண்டு இருந்தாங்க. அப்போ எல்லோருமே அர்ஜென்டினாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப தோக்குற நிலைமையில இருந்துச்சு. கடைசி நிமிஷத்துல அந்த அர்ஜென்டினா கேப்டன் டியோகோ மரடோனா அந்த பந்தை காலையும் படாம தலையிலும் படாம கோல் அடிச்சிட்டார். இது பத்திரிகையாளர்கள் ரொம்ப அதிசயமா அந்த வீடியோலாம் போட்டு பார்த்து ரிசர்ச் பண்ணி அவர்கிட்ட அந்த கேள்விக்கு, எப்படி நீங்க அந்த கோல் அடிச்சீங்க? உங்க தலையிலும் படல, காலிலும் படல. He said it is a hand of God. ஹல்லேலூயா. தேவன் எடுக்கிறோம். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இயலாம நேரத்துல கூட தேவன் அவருடைய கருத்தை நீட்டி நமக்கு செய்வோம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல வாக்குத்தத்த வசனம் என்ன? எந்த வசனம்? 2 நாளாகும் 2 நாளாக மாத்திரம் சத்தமா தெரியும். 20:15. வெரி குட். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிறது. அதே போலதான் தம்முடைய வலதுகரத்தை நீட்டி நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய கரம் என்பது அந்த குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவருடைய கரம் தயவு நிறைந்த கரம். ஹல்லேலூயா. எஸ்ராக்கு எழுதின புஸ்தகம் 7 அதிகாரம் 6 வசனம் 9 வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேடின
தேறின வேத பாரகனா இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். 9ஆம் வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். எருசலேம், the city of Jerusalem, அதுல இருக்கிற எல்லா அலங்கமும் அந்த சாலமன் கட்டின எல்லா தேவாலயமும் அந்த பாபிலோனியர்களால் பறிக்கப்பட்டது. It was captured by the Babylonians. ஆனாலும் பாருங்க, அந்த நேபுகாத் நேச்சார் அந்த ராஜா அந்த தேவாலயத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் சூறையாடி கடைசியில் சாலமன் கட்டின அந்த தேவாலயத்தையும் இடித்து போனோம். அப்போ அந்த பல ஆண்டுகள் கழிச்சு அந்த தேவாலயத்தில் வேலை செஞ்ச எஸ்ரா அவருடைய மக்களும் அவரோட ஆட்களும் அந்த தேவாலயத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும், திரும்பியும் காட்டணும் என்று அவருக்குள்ள அந்த வாஞ்சை இருந்துச்சு. அப்போ அவங்கெல்லாம் போயிட்டு அந்த ராஜா ஒருத்தர் இருந்தார், கோரேஸ் ராஜா கிட்ட போயிட்டு, தயவுசெய்து ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது. கோரேஸ் ராஜா கிட்ட போயிட்டு விண்ணப்பம் செய்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த இடிந்து போன ஆலயத்தை நாங்கள் திருப்பியும் கட்டி எழுப்பணும், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யணும், எங்களுக்கு பொண்ணு வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ராஜா கிட்ட போய் விண்ணப்பம் செய்தார்கள். அப்போ அந்த 6ஆம் வசனத்தை பார்க்குறோம். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவர்கள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். ராமன் சொல்லலாமா? எப்படி ராஜா அவருக்கு கொடுத்தாரு? 10ஆம் வசனம் படிப்போம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் கட்டளைகளே நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா. ராமன் சொல்லலாமா? நீங்களும் அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதத்துல தேறினவனாக இருந்தான் எஸ்ரா. எப்படி இருந்தானா? சும்மா கேட்டுட்டு போறது இல்ல, அது வேதத்தை ஆராயவும். வேத வாசனத்தை எப்படி படிக்கணுமா? தேடி படிக்கணும், தேடணும். பைபிள மூடி சொன்னாரு, உங்க பைபிள் அழுக்கா இருந்துச்சுன்னா உங்க இருதயம் சுத்தமா இருக்குன்னு. அதுக்கு நான் அழுகு பண்ணக்கூடாது, படிக்கணும். ஆமென். ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலில் கட்டளைகளும் நீதி நியாயங்களையும் உபதேசம். He also preached the word of God. ஆமென். இப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போது அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவர்கள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். அவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் கூட வியாபாரத்தில், தொழிலில், நம்ம குடும்பத்தில், இல்லை பிள்ளைகளை நடத்துவதிலும் குடும்பத்தை நடத்துவதிலும் தேவோட கரம் தயவு மிகவும் அவசியமாக இருக்குது. ஆமென். தேவ தயவு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. உள்ள அது சத்தம் நிறைய வருது. ஆமென். அதற்குரிய பலனையும் நம்ம பெற முடியாது. ஆகவே தேவ தயவு என்பது என்னன்னா, வரிசையில கடைசியில நிற்கிறோம் பாருங்க, அந்த கடைசி வரிசையிலிருந்து உங்களை முதன்மையாக நபராக கொண்டு வருவதுதான் தேவ தயவு. ஹல்லேலூயா. ஒரு முறை சிட்னியில் ஆஸ்திரேலியா ஊழியம் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு மெல்பர்ன் போகிறதுக்கு ஏர்போர்ட் வந்தேன். அப்போ ஃப்ளைட் கேன்சல் சொல்லிட்டேன். ஏன்னா பயங்கர விண்டு, பறக்க முடியாது. அதனால் அடுத்த நாள் தான் ஃப்ளைட் உங்களுக்கு அப்படின்ட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே பாஸ்ட் என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு ஹோல் டே அண்ட் நைட் நான் எப்படி வெயிட் பண்ணுறது. அது கால் பண்ண பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. எங்கே ஹோட்டல் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, புது இடம் வேறு, குளிர் பயங்கரம். ஆகவே அங்கே நாங்கள் போகும்பொழுது அந்த இடத்துல ஹோட்டலுக்கு போனால் அங்கே ஃபுல்லாக புக்டு, எல்லாமே கேன்சல் ஃப்ளைட்ஸ், பீப்புள் பேசஞ்சர்ஸ் எல்லாம் புக் பண்ணி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் போயிட்டு அங்கே ஒரு லேடி இருந்தாங்க. சீசைட் இல்லை, ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு, உங்களுக்கு இடம் இல்லை. இன்னொருத்தர் அது ஒரு பிளாக் மேன் கேட்டார், என்ன வேணும்? இந்த மாதிரி ரூம் வேணும், ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு. நீங்கள் யார் என்னன்னு கேட்டார். பாஸ்டர்னு சொன்னேன். உடனே எனக்கு ஒரு ரூமை போட்டு கொடுத்தாரு. மற்றவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவ தயவு நமக்கு இருக்கும். ஆமென். எஸ்ராவுமே தேவனுடைய கரம் இருந்தபடியா
வேதத்துல தேறினவனா இருந்தபடியால் அவன் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அந்த தேவாலயத்தை கட்டி எழுப்பினார். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் பாருங்க, அவன் கர்த்தர் வார்த்தையில தேறிவனா இருந்தான். மற்ற ஜனங்களுக்கும் போதித்தான், மற்றவர்களை நல்வழிப்படுத்தினான். ஆக இப்படி அந்த காரியத்தை அவன் செய்தான். கர்த்தருடைய வார்த்தை அனைத்தும் நம்ம வாசிக்கணும். வாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பைபிளை வாசிக்கணும் டெய்லி. யங் பீப்புள் ஷுட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். நம்முடைய உறவு வந்து தேவனோடு இருக்கிற உறவு எப்படி? ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், ப்ரேயிங். இதுதான் we build relationship. ஆமென். அது ரொம்ப கண்டிப்பாக வேணும். வேதத்தை வாசிகளாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வேதத்தை வசனத்தை போதிகளாக இருக்க வேண்டும். உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மேலும் தேவனுடைய தயவு கரம் இருக்க வேண்டும் என்றால் தினமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும். அவர் வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் தான் பாக்கியம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை. அதனால எஸ்ராவின் மேல தேவ தயவு இருந்துச்சு. அடுத்தது பார்க்கிறோம், விடுவிக்கிற வழக்கரம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உமது வலது கரம் பகைஞை நொறுக்கி விட்டது. எகிப்துல இருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல வந்து நின்ட்டாங்க. ஃபுல்லா தண்ணி, எப்படி போறது? பின்னாடி பார்வோன் சேனை வருது, அவங்களை தொடர்ந்துட்டு அவங்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப எல்லா ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை நோக்கி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் மோசையை கொண்டு அந்த தம்முடைய வலது கரத்தை நீட்டி செங்கடலை இரண்டாக பிளந்து, ஹல்லேலூயா, அதில் ஜனங்களை கடந்து போக செஞ்சார். ஆமென். கர்த்தருடைய வலது கரம் வல்லமை உள்ள கரம். செங்கடலை இரண்டாக பிளந்த கரம். மண்ணை கையினால் பிசைந்து மனிதனை உருவாக்கி படைத்த வல்லமை உள்ள கரம். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்து அது பார்வோன் சேனை முழுவதும் கவிழ்த்து போட்ட வல்லமை உள்ள கரம். இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவிக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பார்வோம். கடினமான இருதயம். சில பேர் திருந்தவே மாட்டாங்க. இருதயம் எப்படி இருக்கும்? கடைசியில் ஆண்டு போட்டதான் மேலே வருவான். அப்படிதான் பார்வோனை பண்ணார். வாத மேல வாத 10 வாதைகளால் அந்த எகிப்தியரை அதம் பண்ணினார். வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய மகா பலத்த கையினாலும் ஓங்கிய பொய்த்தினாலும் இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. பலத்த கரத்தினால் அங்க பார்க்கிறோம், கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு அவருடைய கரம் நம்ம மேல குடும்பத்து மேல எப்பொழுதுமே தாங்கி. ஆமென். சத்ருவாகி பிசாசு உங்களுக்கு விரோதம் பல காரியங்கள் செய்யலாம். இல்லைன்னா ஏதாவது போராடி கொண்டுட்டே தான் இருப்பான். சாத்தா சும்மாவே இருக்க மாட்டோம். ஆமென். ஆமாம். பிசாசு நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனை தேடுறோமோ, ஊழியம் செய்கிறோமோ, there is always spiritual battle. ஆவிக்கிற யுத்தம், போராட்டம் எப்பொழுதுமே உண்டு தான். மக்கள் நமக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ஆனால் உனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்னா தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கிறது. ஆமென். ஆகவே கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் செய்யணும். பிரச்சனை வரும்போது யாரை நோக்கணும்? தேவனை நோக்கி. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் விண்ணப்பித்தார்கள். பார்வோன் சேனெல்லாம் வருது, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுவோம். விண்ணப்பம்னா ஜெபிக்கணும். உங்களுக்கு விடுதலை வரணுமா, குடும்பத்தில் ரட்சிப்பு வரணுமா, என்ன செய்யணும்? எங்கள் அப்பா ரட்சிப்பதுக்கு எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தான். ஷீஸ் ஃப்ரம் லுத்தரன் பேக்ரவுண்ட் தான். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஜெப ஆவி இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஜெபித்து ஜெபித்து ஜெபித்தா கர்த்தர் ஒரு நாள் அவரை தொட்டார். நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். மேரேஜ் நடக்கணுமா, மேரேஜ் நடக்கிற அந்த பசங்க தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே கர்த்தருடைய வல்லமையில கரத்தை நீட்டி நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வருஷம் சங்கீதம் 21ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். உமது வலது கரம் பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். ஆமென். உங்களுக்கு சத்ருவா இருப்பவர்கள் தேவனுக்கும் சத்துருக்கள் தான். ஆமென். அப்படிதான். ஏன்னா நம்ம வந்து ராஜாவின் பிள்ளை, தேவ பிள்ளை. உன்னை தொடுகிறவன் ஆமாம். இப்ப நமக்கு பகைன்னா வர யாரு? தேவனுக்கும் சத்ரு தான்.
ஆகவே உங்களுக்கு விரோதமா எழும்புற எல்லாம் யாராவது குற்றம் சாட்டினாலும் சரி, எல்லாவற்றையும் கைக்கு நீங்களாக்கி நம்மை தப்புவிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய வல்லமை உள்ள கரம் அப்படிப்பட்ட கரம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா அக்னி சூளைக்கும் இந்த ராஜாவின் கைக்கும் நீங்களாக்கி அவங்களை விடுவித்தார், தப்புவித்தார். அதே கரம் நமக்கு செய்யும். ஆமென். தாவீது பார்த்தீங்கன்னா அரசாண்ட நாள் முழுவதும் பிலிஸ்தியர்கள் போல அந்த போரெல்லாம் கொண்டு he fought 70 wars. எவ்வளோ யுத்தத்தை அவர் சண்டை போட்டாரு? 70 யுத்தத்திலும் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். தாவீது போல ஒரு யுத்த வீரன் யாருமே நம்ம வேதத்துல பார்க்க முடியாது. Every war that he fought, God brought victory. ஏன்னா தேவனுடைய கரம் அவர்கள் மேல் இருந்துச்சு. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அங்க சவுல் 3 முறை ஈட்டியை எறிந்து தாவீதை கொல்ல நினைத்த போது தேவனுடைய கரம் அவனை காப்பாற்றினது என்று பார்க்கிறோம். ஆமென். அதே போலதான் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மூடி கூட நம்ம தலையிலிருந்து விழாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களாம் அயன் பாக்ஸ் எடுத்து தேய்ச்சாதான் விழும். ஒரு முடியும் உள்ளது. ஏன்னா தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கு. ஹல்லேலூயா. ஆக உங்களுக்கு எதிராக வர எல்லா காரியங்களும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் நாம் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எஸ்ராவின் தலைமையில் இருந்த அதே கரம் நம்ம மேல இருக்கும். ஆமென். அடுத்தது பாருங்க, தேவனுடைய அணைக்கும் வலக்கரம். உன்னத பாட்டுகள் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வசனம். வலக்கரம் நம்மை எல்லா விதமான இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி தப்புவிக்கிறது. இடது கை உங்கள் தலையின் கீழ் வைத்து வலது கருத்தினால் உங்களை தாங்குகிறேன், அணைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். நம்மளோட நெருக்கமானவர்கள் நம்ம விட்டு பிரிந்திருக்கலாம். சில நம்ம சொல்லலாம், பேசுறதுக்கு யார் துணையே இல்லை, தனிமையா இருக்கிறேன், என்னை யாருமே நேசிக்க மாட்டுறாங்க, பேச்சு துணைக்கே இல்லை, ஒருவேளை பாசத்துக்கு ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் இடது கையை உங்கள் தலையின் கீழ் வைத்து வலது கரத்தினால் உங்களை அணைத்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லவர். He is a loving God. He is a faithful God. அவை நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம ஒருவேளை யாராவது காயப்பட்டிருக்கலாம், நம்மளை வெறுத்திருக்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. நான் தேவனை விட்டு வெகு தூரம் போயிட்டேனே, கீழ்ப்படியாம போயிட்டேனே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேனே என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம அப்பா கிட்ட வந்துடணும். ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட வந்துட்டா என்ன செய்வாரு? எல்லா பாவங்களையும் மன்னித்து முற்றிலுமாக நம்ம கரத்தை நீட்டி சுத்திகரிக்கிற தேவன். அநாதி சிநேகத்தால் உன்னை காருண்யத்தால் இழுத்து கொண்டு. எவ்வளவு பெரிய அன்பின் தேவன். அநாதி சிநேகம். அவர்கிட்ட வந்துடணும். ஏசப்பா கிட்ட வந்துடணும். கீழ்ப்படிந்தா நமக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும். அதான் வேத சொல், பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதே நல்லது. ஆகவே இயேசுவின் கரம் பார்த்தீங்கன்னா ஆணி பாய்ந்த கரம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை நீட்டி அன்பாய் இயேசுவனை அணைக்கிறாரு என்ற பாட்டெல்லாம் பாடும். தழும்புகள், கை காலெல்லாம் என்ன இருக்குது? தழும்பு. வாரினால் அடிக்கப்பட்ட முதுகு முழுவதும் என்ன இருக்குது? தழும்பு. விழாவில் ஈட்டி குத்தப்பட்ட அந்த இடம் எப்படி இருக்கும்? தழும்பு. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலை எப்படி இருக்கும்? அவர் பார்த்தா ஒரே தழும்பு தான் இருக்கும். அதனால இயேசு சொன்னாரு, என்னுடைய தழும்புலாம் நீங்கள் பிராமன் சொல்லலாம். அதுக்காகவே நமக்கு அடிக்கப்பட்ட, காயப்பட்ட. By his wounds we are healed. Hallelujah. ஆகவே நம்ம கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். சொல்றாரு, இடது கையை உங்கள் தலையின் கீழ் வைத்து வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன், அணைப்பேன். ஹல்லேலூயா. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றணும். ஒரு தாய் பாருங்க, குழந்தை 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் மார்போடு அனைத்து அந்த குழந்தை என்ன செய்யுது? முத்தம் கொடுத்து நேசிச்சு இவ்வளோ நம்ம பிள்ளைகளே தாய் என்ன செய்யறாங்க? வளர்த்துக்கணும். ஏசாயாக்கு எழுதின புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, இதோ என்னுடைய உள்ளங்கையில் உன்னை
வரைந்திருக்கிறேன். ஆக எந்த தீங்கும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இவ்வளோ வருஷம் காப்பாத்தின தேவனே. நம்மளாம் எங்கேயோ வாழ்ந்தோம்ல, எப்படி எப்படியோ இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அநாதி சிநேகத்தா நம்மை சிநேகித்து காருண்யத்தால் இழுத்து கொண்டார். இழுத்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆண்டவர். எங்க அப்பாலாம் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாவர்ட்டி, வறுமையில வாழ்ந்த காலங்கள் உண்டு. எங்க பார்த்தாலும் கடன்காரெல்லாம் வந்து கண்டுபடி கெட்டவர்கள் திட்டிட்டு போவோம் வீட்டில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குடும்பத்தை கவனிக்க முடியாமல் ஓடுற எலக்ட்ரிக் ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம் அப்படின்ட்டு ட்ரெயினில் ஏறி டோர்கிட்ட நிற்கிறோம். அப்போ பார்த்து தேவனுடைய காரம், அவருடைய வார்த்தை அவரை தொட்டதுனால கர்த்தர் அவர் பெரிய ஊழியக்காரனை மாற்றினார். ஆமென். இன்னைக்கு தொடாட்டி இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நின்று பேசிட்டு இருக்க முடியாது. கர்த்தரை போல நான் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தது, அதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது கண்ணீராகும். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதையில் நாம் நினைக்கணும், எங்கோ நம்ம வாழ்ந்த பாடுறோமா, அறியாமல் இருந்தோமா, நேசர் தேடி வந்தீர் ஆண்டவரே, நெஞ்சார அணைத்து. அதை சொல்றாரு, வலது கரத்தை தலையின் கீழ் வைத்து கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்றார். ஆகவே அங்க ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எதிர்காலத்தை குறித்து நீங்க நிறைய கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கல்யாணம் நடக்குமா நடக்காதா, கடனாளியாகவே நான் மறிச்சு போயிடுவேனா, இதெல்லாம் என்ன செய்வோம்? பிசாசு பயமுறுத்திட்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நல்ல ஒரு வாக்கு வசனம் நமக்கு இந்த காலையில் கொடுக்குற. ஏசியாவுக்கு எழுதின புஸ்தகம் 41:10. நீ பயப்படாதே, இருக்கிறேன், தெரியாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், வலது கருத்தினால் உன்னை உராமன் சொல்லுவாங்க. இப்போ பயப்படாமல் இருக்கும். நெகட்டிவிட்டியா மைண்ட்ல வரக்கூடாது. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்படிதான் நம்ம சொல்லலாம். யோபு அப்படித்தானே சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தாரு எடுத்துக்கொண்டார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் செலுத்திட்டே நாங்க இருக்கணும். அது இன்பமோ துன்பமோ கஷ்டமோ எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே அவர் பாருங்க, உள்ளங்கையில் கையை உங்கள் தலையின் கீழ் வைத்து வலது கருத்தினால் உங்களை அணைத்துக் கொள்கிறது. தாயை தேற்றுவது போல, தகப்பன் தோளில் சுமந்து செல்வது போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அப்படிதான் ஒரு வலது கரம், வல்லமை உள்ள கரம். அடுத்தது பாருங்க, தொட்டு சுகமாக்கும் வலம் கரம். மார்க்கு எழுதின புஸ்தகம் 1:40-43. அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான் என்று பார்க்கணும். ஆமென். குஷ்டரோகி சுத்தமாகிறதுக்கு ஆண்டவர்ல செய்ய தேவை. ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீ 100 பார்த்து ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். வேலைக்காரன் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, போவோம், வேலைக்காரன் கீழாயிடுவான். இந்த குஷ்டரோகிக்கு வித்தியாசமா ஆண்டவர் செஞ்சது என்ன பண்ணாரு? ஆனால் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மோசே நியாய பிரமாணத்தின்படி குஷ்டரோகிய மக்கள் தொடவோ அவங்ககிட்ட பேசுவோ பக்கத்தில் நிற்கவோ கூடாது. மொசைக்கெல்லாம் அந்த மாதிரி. குஷ்டரோகிலாம் பார்த்தீங்கன்னா they will keep them away from the city gate. அந்த வாசலுக்கு வெளியே தான் அவங்க இருப்பாங்க, ஊருக்குள்ளேயே வர விட மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, ஊருக்கு வெளியே வைக்கிற அந்த மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தோடனே அந்த குஷ்டரோகி வந்து என்னை சுத்தமாக்கணும் என்று சொன்னார். வசந்த படிச்சுனா நல்லா இருக்கும். இயேசு மனதுரி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னான். பாத்தீங்க, ஒரு மனிதன் பாவத்தோடு இணையும் போது பாவம் அந்த மனிதனை ஆட்கொள்கிறது. அதே போல ஒரு மனிதன் இயேசுவோடு இணையும் பொழுது இயேசு அவனை ஆட்கொள்கிறார். ராமன் சொல்லலாம். எப்படி ஆட்கொள்கிறார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த பரிசுத்தம், அந்த நித்திய ஜீவன், ரட்சிப்பு, ரட்சணத்தின் சந்தோஷம்,
பரிபூர்ண சுகம் எல்லாமே அந்த மனிதனுக்குள்ள பரிபூர்ணமாக இணைந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய காரம் அந்த குஷ்டரோகியை தொட்டு அவர் சுகமாகி அற்புதத்தை சுகத்தையும் விடுதலை கொடுத்தார். தேவனுடைய காரம் வல்லமையுள்ள காரம். ஆமென். நம்ம கூட அப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்களுடைய கரத்தை நீட்டி சுஸ்தமாக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் ஒரு வசனத்தை நாம் படிக்க வேணாம், அது பார்ப்போம். 7ஆம் அதிகாரம் 32ஆம் வருஷத்துல அங்க ஒரு மனுஷன் காது கேட்காமலும் வாய் பேச முடியாமலும் ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவில கொண்டு வந்தபோது அவனை தனியாக கூட்டி கொண்டு போய் ஆண்டவர் சுகம் கொடுக்கறதுலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நிறைய ஹீலிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். சில பேர்த்துக்கு உடனே கொடுத்துட்டார், சில பேர்த்துக்கு வித்தியாசமாகவும், சில பேர்த்துக்கு நிறைய ரொம்ப வருஷம் கழிச்சு. நமக்குலாம் அப்படி தான். முதல்ல நம்முடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். நிலைச்சு நிற்கிறாங்க. அதான் எஸ்ஸா பாருங்க, வேத வசனத்தில் தேறினவனாக இருந்தபடியால் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. அதுல முதலாவது தேவ ராஜ்யத்தையும் இதைய தேடணும். அதை விட்டுட்டு வேற எதோ தேடிட்டு அப்புறம் கடைசியில் ஆண்டவரே இது செய்யணும் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. நீதியை தேடும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை தேடும் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே அந்த மனிதனை ஆண்டவர் அந்த வசனத்தை பார்க்கிறோம், தனியாக அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவன் காதில் வைத்து தன்னுடைய வலது கையில் உமிழ்ந்து நாவை தொட்டு எப்பத்தா என்று சொன்னபோது அவனுடைய காதுகள் எப்பத்தா என்று இருப்பு திறக்கப்படுவாயாக. ராமன் சொல்லலாமா? சில நம்ம ஹீலிங்கை ஜெயிக்கும் போது இயேசு சொன்ன வார்த்தையே வச்சு ஜெபிக்கணும். எப்பத்தா திறக்கப்படுவாயாக இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. இதான் நம்ம ஜெபிக்கணும். When we confess the word of God, surely there will be healing. Hallelujah. ஆகவே அவன் பாருங்க மிக தெளிவாக பேசினான். அதே போல 2 குருடர்கள் வந்தாங்க. They shouted, Lord, son of David, have mercy on me. நம்ம என்னப்பா செய்யணும்? அங்க பார்வை அடையணும். கர்த்தர் அங்க பார்வை கொடுத்தார். ஹல்லேலூயா. வலது கரத்தை நீட்டி தேவன் தொட்டாலே நமக்கு என்ன உண்டு? சுகம், வல்லம், அபிஷேகம் எல்லாமே உண்டு. அந்த ஸ்திரீ 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அவ்வளவு வல்லமை. தேவனை நம்ம தொடணும். எப்படி தொடணும்? ஜெபத்துல, வேத வசனத்துல தேறினவர்களாக. அது எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிக்கணும். எஸ்ரா என்னென்ன பண்ணார் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆகவே அங்க கூட பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பேதுருவோட மாமி மிகவும் ஜுரத்துல இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய வலது கரத்தை நீட்டி அவளை சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். அவள் மீண்டுமாக எழுந்திருந்து அவருக்கு பணிவிடை செய்தாள் என்று பார்க்கிறோம். கடைசியாக தேவனுடைய கரம் மேன்மைப்படுத்தும் கரம். ஆதியாகமம் 48:13-14. பின்பு யோசேப்பு அக்கினிமழையும் கொண்டு வந்து எப்பிராயீமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். இங்க பாத்தீங்கன்னா யோசிப்பிற்கு 2 குமாரர்கள், மூத்தவன் மனாசே, இளையவன் எப்பிராயீம். இஸ்ரவேல் வழக்கத்தின்படி முதற் பேரான அந்த குமாரனை சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுப்பான். சேஷ்டபுத்திர பாகம் தான் டபுள் போர்ஷன் ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஆகவே 2 பேர்த்தையும் அந்த முற்பிதா ஆகிய அந்த யாக்கோபு வீட்டில் வந்து நிற்க வைக்கிறாங்க. ஆனா யாக்கோபு கொஞ்சம் முதிர் வயதுனால இருந்ததுனால கண்ணு வேற சரியா தெரியல. ஆக்சுவலா பார்த்தா மூத்த பையனுக்கு மேலதான் என்ன செய்யணும்? கையை வைக்கணும். வலது கரம் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது அந்த காலத்துல. இப்போ அப்படிதான். ஆமென். ஆனா இவர் தப்பா வச்சுட்டாரு. ஆனா யோசப் சொல்றாரு, இப்படி இல்ல ஐயா, எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்பிராமியா வலது கரத்தை நீட்டி ஆசீர்வதிச்சிட்டாரு. இது பாத்தீங்கன்னா இந்த நமக்கு கூட நம்ம வாழ்க்கையில தேவனுடைய நம்ம வலது கையின் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்களா இல்லையான்னு நம்ம சந்தேகப்படலாம். ஆனா அங்க தேவனுடைய அனாதி திட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது.
இதுதான் நடந்துச்சாங்க. சிநேகத்தால் உன்னை சிநேகித்த அநாதி தேவன் நமது அடைக்கலம், நித்திய புயங்கள் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது மரணம் பறிந்து நம்மை நடத்துகிறது. அநாதி திட்டம் இல்லாம எதுவுமே, அவர் சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆகவே அவர் அநாதி சித்தத்திற்கும் திட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம், வலது கரத்தின் ஆசீர்வாதம். கடைசியாக ஒரு வசனத்தை படிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் வசனம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ராமன் சொல்லுவாங்க, உங்களையும் மேன்மைப்படுத்துவார். ஆமே. எவரையும் நம்ம நான் சொல்றோம் இவங்கள தான் ஆண்டவர் உயர்த்துவார், அப்படிலாம் கிடையாது. தாவீது என்ன பண்ணிருந்தாரு? யங் ஏஜ்ல ஆடு மேய்ச்சிருந்த தாவீதை எங்க கொண்டு போய் நிறுத்திட்டாரு? சிங்காசனத்துல ராஜாவாகிட்டு. ஆண்டு நினைச்சா எல்லாரையும் தூக்கி வச்சுருவார். யோசிப்பு பாருங்க, வாழ்க்கையில பிரதர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டாங்க, அடிச்சு குழியில போட்டோம், அவர் மேல பழிய சுமஞ்சாங்க, ஜெயில போட்டார். கடைசியில் என்ன ஆனாரு? யோசிப்பு எகிப்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளே அப்படி செய்ய திட்டம் வைத்திருக்கேன். நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னது. ஆகிய சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுகளோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற நமது தேவன், என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண வரையும் நடத்துவார். அவதான் ஆண்டவர் இந்த ஏசாயா சொல்ல, பயப்படாதே கலங்காதே என்று. ஆமென். அவர் நம் தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மளோடு இருக்கிறது. மற்ற ஜனங்கள் நிச்சயமாக அதை பார்ப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிங்க? உங்களை சபித்தவர்கள், உங்களை வேற மாதிரி பார்த்தவங்க, ஏளனம் பண்ணவங்க எல்லாம் ஆச்சரியப்பட போறோம். நம்ம விசுவாசி இஸ்ராவை போல வேதத்துல தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், அதன்படி செஞ்சாலும் பெரிய ஆசீர்வாதம் வரும். வேதத்தை மாத்திரம் கேட்டு போறது இல்லை, அதன்படி செய்யணும். அதான் இஸ்ரவேல் பண்ணார். இஸ்ரவேல் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இதனாலதான் எஸ்ராவின் தலைமையில் கர்த்தருடைய கரம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருந்தது. இப்படி நாமளும் இந்த வருஷம் என்ன செய்யணும்? வேதத்துல தேறினவர்களாக அதிகமாக வேத வசனத்தை படித்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன செய்யணும்? ஒரு இன்க்ரீஸ் இருக்கணும் எல்லா காரியத்திலும். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடிப்பார், தம்முடைய வலது கருத்தினால் நம்மை தாங்குவார். ஆமென். கண்களை மூடி நாம ஜெபிப்போமாக. கர்த்தர் நல்லவர். அல்லது எல்லாரும் எழுத நிற்போம். அந்த பாடல் போட்டுனா இந்த தேவன் என்று முதல் சதாகம். Amen.
பாதை காரியோடு தூய தேவாவியே காணக பாதை காரியோடு தூய தேவாவியே அழுத்தை நினைத்த பள்ளத்தால் இருட்ட மாற்றிட தேவன் இயேசு அழுத்தை நினைத்த பள்ளத்தால் அழுநீரற்ற மாற்றினதே எத்த தேவன் சரத காலமும் மதுவே பரியந்தம் நடத்திடுவான் தேவனும் நடித்தரம் அவனுடைய புள்ள கருணாதாரமே இருவை கூர்ந்து மனதொரு தூய தேவானிவே இருவை கூர்ந்து மனதொரு தூய தேவானிவே சமாதானத்தின் உடன்படிக்கைகள் உண்மையாய் கட்டத்தாற்றுக்கொள்வாய சமாதானத்தின் உடன்படிக்கைகள் உண்மையாய் கட்டத்தாற்றுக்கொள்வா எந்த தேவன் சரத காலமும் நமது பரியந்தம் நடத்திடுவான் தேவனும் நடைக்கணும் அவனித்திய புயம் ஆனந்தம் பாடி திரும்பியே தூய தேவகரத்தாரிவன் ஆனந்தம் பாடி திரும்பியே தூய தேவகரத்தா சீயோகம் உன்னை சேர்த்திடுவான் சந்ததம் மகிழ்ச்சி அடைவான் சீயோகம் உன்னை சேர்த்திடுவான் சந்ததம் மகிழ்ச்சி அடைவான் எந்த தேவன் சரத காலமும் நமது பரியந்தம் நடத்திடுவான் தேவனும் நடிக்கணும் அவனுடைய புயல் கருணாதாரமே தேவனும் நடிக்கணும் அவனுடைய புயல் கருணாதாரமே பரிசுராஜாவில் வந்து ஜெபிக்கும்படி கேட்காது தட்டி நம்ம எல்லோரும் தேவன் கொடுத்த அருமையான அந்த வாக்கு வசனங்களுக்காக சீரிக்காக நம்பிக்கை எதிர்த்தோடு வேத வசன தேரினலாக வருகிற நாட்டில் காணப்படத்தக்கதாக நம்ம ஒப்புக்கொள்வோம். வலக்கரம் அதிகாரம் படைத்தது, வலக்கரம் உங்களுக்கு உரிமையை கொடுப்பது, வலக்கரம் ஆசீர்வாதத்தின் கரம். வலக்கரத்தினால் ஆசீர்வதிப்பேன் என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஆண்டவருடைய பங்காளிகள் நீங்கள், சொத்துக்குரியவர்கள் என்று பொருள். கர்த்தருடைய வலது பக்கத்தில் வந்து நிற்கிறவர்கள், அவர் பட்சமாய் இருக்கிறவர்கள், யுத்த வீரர்கள், கர்த்தருக்கு சொந்தக்காரர்கள் என்று பொருள். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை சொந்தமாக்கினீர்கள், என்னை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீர்கள். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நான் தனிமையில் இருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னிடத்தில் அன்பு காட்ட யாருமே இல்லை, என்னை யாரும் பாராட்டுவதில்லை, என் உழைப்பை அங்கீகரிப்பதற்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, என்னுடைய 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 போராட்டங்களுக்கு முடிவே இல்லாமல் இருக்கிறது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நான் நன்மையை காணவே முடியவில்லை, நான் களைத்து போயிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வலக்கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். அது தூரமா இருக்கவில்லை, யோசேப்புக்கு தூரமா இருப்பது போல் இருந்தது. கர்த்தர் அவனை உருவாக்கி ஏற்ற வேளையில அவனை பிரதம மந்திரியா கர்த்தர் நிறுத்தினார். தாவீதுக்கு தூரமா இருப்பது போல் இருந்தது, எலியாவிற்கு தூரமா இருப்பது போல் இருந்தது, இன்றைக்கு தூரமா இருப்பது போல இருக்கலாம். பிரியமானவர், இந்த வலக்கரம் உங்களை தாங்கும். கர்த்தருடைய தாங்குவார், இடது கையினால் உங்களை தாங்கி பிடிப்பார். உங்களை தோளில் மீது சுமந்து செல்கிற தேவன் அவர். இதுவரைக்கும் கர்த்தர் தான் உங்களை சுமந்து கொண்டார். உங்களுடைய சுயபலத்தினால் நீங்கள் இன்றைக்கு வந்து நிற்கவில்லை. இன்றளவும் உங்களை காத்து என்றோ நீங்கள் மரித்து போயிருக்க வேண்டியது, என்றோ இந்த பூமியிலிருந்து நீங்கள் அறுப்புண்டு போயிருப்பீர்கள். கர்த்தரோ உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். கர்த்தரோ உங்களை ஜீவனோடு இந்த காலை நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க நன்றி ராஜா, நன்றி மட்டும் சொல்லுகிறப்பா. அன்றைய எனக்கு எவ்வளவு வலிச்சாலும் நன்றி, எனக்கு எதுவுமே நடக்கலனாலும் நன்றி ராஜா. எனக்கு தெரிகிறது தூரத்தில் வெளிச்சம் இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு நிச்சயமாக ஒரு நாள் வெளிச்சம் பிறக்கும், என் வாழ்க்கையில வெளிச்சம் பிறக்கும் ஆண்டவரே. என் மகனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கும் ஆண்டவரே. எனக்கு நன்மை நடக்கும் ஆண்டவரே.
நான் காத்திருந்த காத்திருப்பு வீணாகாத ஆண்டவரே. நீர் உயிருள்ளவர், கைவிடாத தேவன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தேற்றுவீராக, அணைத்துக் கொள்வீராக, நடத்தும்படி ஜெபிக்கிறேன். நம்ம பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. May be seated.